குட் மார்னிங் அமிகோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க, விமன்ஸ் டே ஸ்பெஷல். இது என்னோடய குட்டி பிள்ளைங்க எனக்காக செஞ்ச கிஃப்ட்டு இது. பாவங்க நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எனக்காக ரெடி பண்ணாங்க பாருங்களேன். அவனை மாதிரியே குட்டியாக அழகாக ஒரு பேக்கேஜ் ஒன்று ரெடி பண்ணி அதில் அழகாக ஸ்ட்ராபெரி எல்லாம் வரைஞ்சிருக்கான் பாருங்கள். நிஜமாக அதை என்னால் பிரிக்க கூட முடியலைங்க, அவ்வளோ ஒரு குட்டியாக இருந்தது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 துண்டு அம்மாக்காக அவனோட லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கான். அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை பிரித்தேன். சரி, ரொம்ப கொதறிட வேணான்னு நினச்சி கிழிச்சேன். ஆனால் அவன் அதையும் சேர்த்து அதில் ஒட்டுனதுனால ரொம்பவே பிஞ்சு போயிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா, மாம் யூ ஆர் த பெஸ்ட், லவ் யூ மாம், யூ ஆர் த கிரேட். ஸோ அந்த மாதிரிலாம் என் பிள்ளை எனக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக நிறைய எழுதி வச்சுருக்கான். நிஜமாக அது அவனோட எஃபர்ட்டை பாராட்டணும். ஏன்னா ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு 1.5 மணி நேரம் கூட இருக்கும். தனியாக ரூமில் போய் எனக்கு தெரியக்கூடாதுன்னு உட்காந்து எழுதி வரைஞ்சி எல்லாமே ரெடி பண்ணான். அது நிஜமாக எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஒன்றுலேயும் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஒரு 4 துண்டு பேப்பரில் கலர் ஸ்கெட்சால் எழுதியிருக்கான் பாருங்கள். ரொம்பவே ஒரு எக்ஸைட்டாக இருந்தது. அதுலேயும் வேறு அவனுக்கு வரையவே தெரியாது. கஷ்டப்பட்டு ஸ்ட்ராபெரியெல்லாம் வேறு வரைஞ்சிருக்கான் அந்த பேப்பரில். கிழிக்க முடியாமல் கிழிச்சிட்டேன் அதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட்டை ரேப் பண்ணி கொண்டு வந்தான். ஒன்றை ராவாக கொண்டு வந்து நைட்டே கொடுத்தான் எனக்கு. இது காலையில் எனக்காக சர்ப்ரைஸ்க்காக கொண்டு வந்தார். அழகாக கலர் பேப்பரை சுற்றி ரெடி பண்ணி அதை சுற்றி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கான் பாருங்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பிள்ளைங்க எது செஞ்சாலும் நமக்கு சந்தோஷம்தான் இல்லையா? ஸோ ஓப்பன் பண்ணி அவங்களுக்கே ஃபஸ்ட்டு கொடுத்தேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. விமன்ஸ் டே ஸ்பெஷல் கிஃப்ட்டு நல்லா இருந்ததுங்க. நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கிடச்சிருந்ததா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாய். எல்லாருக்கும் இனிய பெண்கள் தின வாழ்த்துக்கள். பாய்.